எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் பாஸ்கரன் ஃப்ரம் திருவண்ணாமலை. மெட்டாமாஸ்க் வேலெட்டு நியூவா எப்படி ஓப்பன் பண்றது? அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல உங்க மொபைல்ல Play Store இருக்கும். அந்த Play Storeஅ டச் பண்ணுங்க. கிரீன் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழ வந்து சர்ச்ன்னு கேட்கும். அந்த சர்ச்ன்றத டச் பண்ணீங்கன்னா, மேல வந்து சர்ச் ஆப் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்த டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணிட்டு, மெட்டான்னு டைப் பண்ணீங்கன்னா, அதுக்கு கீழே பாருங்க மெட்டா வேலெட்ன்னு இருக்கும். அத டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே உங்கள வந்து இன்ஸ்டால் கேட்கும். நரி படம் போட்டிருக்கு இல்லையா? அதுக்கு நேரா பாருங்க. இன்ஸ்டால்ன்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, ஓப்பன் அ ட இன்ஸ்டால் ஆன உடனே ஓப்பன்ன்ற வார்த்தை வந்துரும். அந்த ஓப்பன்ன்ற வார்த்தைய டச் பண்ணுங்க. டச் பண்ணா கீழ வந்து கெட் ஸ்டார்ட்டர்ன்னு இருக்கும். அந்த கீழ இருக்கிற கெட் ஸ்டார்ட்டர டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிரியேட் எ நியூ வாலெட் அப்படின்னு இருக்கும். அந்த கிரியேட் எ நியூ வாலெட்ட டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சைட்ல பாருங்க, கிரீன் கலர் ரவுண்ட் பண்ணியிருப்பேன். ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ டச் பண்ணி டிக் குடுங்க. டிக் குடுத்துட்டு, கீழ வந்து ஐ அக்ரீன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த வந்து ஸ்லைடு வரும். அதுல வந்து இன்னொரு சைடுல பாருங்க, அம்புக்குறி மாரி கீழ் நோக்கி இருக்கும். அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு, இந்தாண்ட சைடுல பாருங்க, ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, அக்செப்ட்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும். கீழ பாருங்க. அந்த அக்செப்ட்ன்ற வார்த்தைய டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நியூ பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். நியூ பாஸ்வேர்ட் வந்து கேப் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, நம்பர்ஸு, சிம்பிள்ஸ். இது 4 வகையும் சேர்ந்த மாரி, ஒரு 8 டிஜிட்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாரி பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிட்டு, அதே பாஸ்வேர்டு கீழ வந்து கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல கிரீன் கலர் ரவுண்ட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல டச் பண்ணி, மேல என்ன டைப் பண்ணீங்களோ, அந்த பாஸ்வேர்ட கீழ மறுபடியும் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு, கீழ வந்து பேக்ன்ற டச் பண்ணுங்க. பேக்ன்ற பட்டன டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து ஒரு டிக் கேட்கும். அந்த டிக்க குடுத்துட்டு, கிரியேட் பாஸ்வேர்ட்ன்னு இருக்கு இல்லைங்களா கீழ? அத டச் பண்ணீங்கன்னா, உங்க பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் ஆயிடும். பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிட்ட பிறகு, கீழ பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்ட்ன்றத டச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஸ்லைடு வந்து அதுக்கும் கீழ ஸ்டார்ட்ன்னு கேட்கும். மறுபடியும் ஸ்டார்ட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். அப்படி இல்லன்னா உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அத குடுங்க. குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த வியூன்னு ஒரு ஆப்ஷன வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே 12 வார்த்தைகள் அதுல வந்து இருக்கும். இதுதான் வந்து சீக்ரெட் வார்த்தைகள். இந்த 12 வார்த்தைகளும் ஒரு மொபைல்ல ஃபோட்டோ பிடிக்காதீங்க. ஒரு பேப்பர்ல கிளீனா நம்பர் வைஸா எழுதுங்க. 1, 2, 3 அப்படின்ட்டு இதுல எப்படி இருக்கோ அதே மெத்தட்ல நீங்க எழுதுங்க. எழுதி வச்சுக்கிட்டு, கீழ வந்து கன்டின்யூன்னு இருக்கும் பாருங்க. அத குடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல யாரையும் நீங்க வச்சிருக்க கூடாது. சரிங்களா? கீழ கன்டின்யூ இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 12 வார்த்தைகள் வந்து கலைஞ்சிருக்கும். கீழ பாருங்க. அந்த 12 வார்த்தைகள் மிங்கில் ஆயிருக்கும். நீங்க 1, 2ன்னு எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 1ல என்ன வார்த்தை இருக்கு அப்படின்றத கீழ பாருங்க. அத டச் பண்ணுங்க. 2ல என்ன வார்த்தை இருக்கு? அத கீழ பாருங்க. அந்த 2ல என்ன வார்த்தை இருந்துச்சோ அத டச் பண்ணுங்க. இந்த மாரி ஒவ்வொரு வார்த்தையும் கீழ இருக்கிற ஸ்லைட பார்த்து நீங்க டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி பதிவாகும். 3ல பாருங்க கேக்குன்னு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி நீங்க டச் பண்ணீங்கன்னா, இந்த மாரி மாறும். இந்த மாரி 12 வார்த்தைகளும் நீங்க கரெக்ட்டா சூஸ் அந்த எழுதி வச்சிருக்கிற அந்த வார்த்தைய பார்த்து பண்ணணும். கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா, கம்ப்ளீட் பேக்கப்ன்னு அப்படின்னு உங்களுக்கு கீழ வந்து ஷோ ஆகும். இந்த கம்ப்ளீட் பேக்கப்ப டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, டன்னுன்னு கேட்கும். டன்ன குடுங்க. டன்னு குடுத்துட்டு பிற்பாடு, அதுக்கப்புறம் வந்து கீழ நோ தேங்க்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வாலெட் ஓப்பன் ஆயிடும். வாலெட் ஓப்பன் பண்ணி, அதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுல வந்து நோ தேங்க்ஸ் இருக்கு பாருங்க. அத குடுங்க. அத குடுத்தீங்கன்னா, உங்களுடைய வாலெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த வாலெட் ஓப்பன் பண்ண உடனே, மேல வந்து பாருங்க, ஒரு சின்னதா அம்புக்குறி இருக்கும். இது வந்து எத்திரியம் வாலெட்டா இருக்கு. இத சின்ன அம்புக்குறிய டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, வாலெட்டோடைய லிஸ்ட் வரும். அதுல வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் மெயின்நெட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா, கெட் இட் அப்படின்னு கேட்கும். அந்த கெட் இட்ட குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல பாருங்க பிஎன்பின்னு வந்துருச்சு. அதுக்கு மேல பாருங்க 0ன்னு இருக்கா? பிஎன்பிக்கு நேரா 0 இருக்கு. அதுக்கு மேல பாருங்க ஒரு பிளஸ் இருக்கு. கிரீன் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கா? அந்த பிளஸ்ஸ டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு,
சர்ச் டோக்கன்ஸ் இருக்கு பாருங்க. கிரீன் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்த டச் பண்ணுங்க. டச் பண்ணி யுஎஸ்டிடி அப்படின்னு போடுங்க. போட்டீங்கன்னா, யுஎஸ்டிடி வந்து பிஎன்பியோட மிங்கிளான லிஸ்ட்லாம் வரும். இதுல வந்து பினான்ஸ் பெக் பியூஎஸ்டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுதான் யுஎஸ்டிடியோட டோக்கனுடைய அட்ரஸ். அப்போ இந்த அட்ரஸுக்கு நேரா வந்து பாருங்க, கட்டம் போட்டிருக்கா? அந்த கட்டத்த டிக்கி குடுங்க. டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு டச் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் டச் பண்ணிட்டு கீழ வந்து ஒரு நெக்ஸ்ட்ன்னு இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்ன்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பினான்ஸ் பேக் யுஎஸ்டிடி அதாவது பிஎன்பி யுஎஸ்டிடி அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வேலட்லயும் ஒவ்வொரு மாடல் இருக்கும். இந்த வேலட்ல இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? மத்த வேலட்ல பார்த்தீங்கன்னா, நார்மலாவே இருக்கும். யுஎஸ்டிடி, பிஎன்பின்னு இருக்கும். இதுல வந்து பினான்ஸ் பெக் பியூஎஸ்டின்னு இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். 2ம் ஒண்ணு தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ பாருங்க இம்போர்ட்ன்னு இருக்கும். இம்போர்ட்ட டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே பாருங்க, உங்களுடைய மெயின் வேலட்ல யுஎஸ்டிடி வந்துடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இதனுடைய அட்ரஸ் எடுக்கணும். அட்ரஸ காப்பி பண்ணணும். பிஎன்பின்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழ வந்து ரிசீவ்டுன்னு இருக்கு பாருங்க. அத டச் பண்ணுங்க. ரிசீவ்ட டச் பண்ணீங்கன்னா, அதுல வந்து அட்ரஸ் வந்திருக்கும். பார்கோடு இருக்கும். பார்கோடு கீழ அக்கவுண்ட் 1 அதுக்கு கீழ பாருங்க 2 லைன் இருக்கு இல்லைங்களா? அதுதான் அட்ரஸ். அதுக்கும் கீழ பாருங்க காப்பி அட்ரஸ் இருக்கு இல்லையா? அந்த காப்பி அட்ரஸ ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே அட்ரஸ் காப்பீடு டூ கிளிக் போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அது அட்ரஸ் வந்து காப்பி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேக்ல வந்துருங்க. பேக்ல வந்துட்டு மெயின் பேஜ்க்கு வந்துருங்க. மெயின் பேஜ் வந்த உடனே மேல வந்து அக்கவுண்ட் 1ன்னு இருக்கு பாருங்க. அத டச் பண்ணுங்க. அக்கவுண்ட் 1ன்னு டச் பண்ணீங்கன்னா, உங்களுடைய 12 வார்த்தையும் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கோசரம். அக்கவுண்ட் 1 டச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது சப்போஸ் டச் பண்ணிட்டீங்கன்னா, அக்கவுண்ட் 1க்கு நேரா பாருங்க 3 டாட் இருக்கும். ஒன் பை ஒன்னா. அந்த இத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, கீழ வந்து ரிவெல் செக்யூர் ரெக்கவரி பிரஷ் இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணீங்கன்னா, கெட் ஸ்டார்டட்ன்னு கேட்கும். கெட் ஸ்டார்டட டச் பண்ணுங்க. அதுல வந்து கேன் இட் ஹெல்ப் யூன்னு இருக்கும். அந்த கேன் இட் ஹெல்ப் யூ டச் பண்ணுங்க. கிரீன் கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. டச் பண்ணிட்டு கன்டின்யூன்னு இருக்கும். கன்டின்யூ குடுங்க. அதுக்கப்புறம் யுவர் பெயிங் ஸ்கேமட் அப்படின்னு கேட்டு இல்லையா? அத டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கன்டின்யூ மறுபடியும் கேட்கும். மறுபடியும் கன்டின்யூ குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து 8 டிஜிட்டல் பாஸ்வேர்ட் போட்டீங்களா? கேப் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பரு, ஆ சிம்பிள்ஸ்ன்னு அந்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க. பதிவு பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்றத குடுக்கணும். நெக்ஸ்ட்ன்றத குடுங்க. குடுத்துட்டீங்கன்னா, ஹோல்ட் டூ ரிவீல் எஸ்ஆர்பின்னு இருக்கு இல்லையா? இத கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிங்க. இந்த பூட்டு மாரி இருக்கு பாருங்க. இந்த பூட்டுக்கு மேல வந்து ஒரு ரவுண்ட் வந்து சுத்துற வரைக்கும். ஒரு ரவுண்ட் வந்து காப்பி பண்ற மாரி சுத்தும். அது சுத்துற வரைக்கும் நீங்க விரல இந்த எழுத்து மேலயே வச்சிருக்கணும். வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதோ இருக்கு பாருங்க மேல உங்களுடைய 12 வார்த்தைகள். நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? அந்த வார்த்தைய இதுல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க எழுதிய பேப்பர் எங்கேயாச்சும் மிஸ் பண்ணிட்டீங்க, இதே மொபைல் தான் வச்சிருக்கீங்கன்னா, நீங்க இந்த மாரி உங்க 12 வார்த்தைய ரிட்டர்ன் எடுக்க முடியும். சப்போஸ் மொபைலே மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே எழுதி வச்ச பேப்பர் இருந்தா மட்டும் தான் இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதனால மறக்காம இந்த 12 வார்த்தைகள நம்பர் வைஸா எழுதி பீரோ லாக்கர்ல பத்திரமா வைங்க. ரொம்ப 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 முக்கியம். இத மிஸ் பண்ணிட்டா உங்க லைஃப்ல மெட்டா வேலட்ட பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு 12 வார்த்தைகள் தான் ஒரு வேலட் இருக்கும். இது மல்டி வேலட்டுக்கும் இதே வார்த்தைகள் தான் கிடைக்கும். ஒரு மொபைலுக்கு ஒரே ஒரு மெட்டா வேலட் அட்ரஸ் மட்டும் தான் கிடைக்கும். சரியா பயன்படுத்திக்கங்க. இத காப்பி பண்றதா இருந்தாலும் பண்ணி வச்சுக்கலாம். தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு இத பண்ணாதீங்க. அடுத்து வந்து நீங்க ரிசீவ் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த பார்கோட கீழ. அந்த ரிசீவ் அட்ரஸ காப்பி பண்ணி, நீங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் WhatsAppல. அந்த அட்ரஸுக்கு யார் யுஎஸ்டிடி அனுப்புனாலும், பிஎன்பி யுஎஸ்டிடி அதாவது பிஎன்பி யுஎஸ்டிடி யார் அனுப்புனாலும் உங்களுடைய வேலட்டுக்கு வந்துரும். அந்த அட்ரஸ் அதுக்காக தான். அந்த அட்ரஸையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றீங்க? பேக்ல வந்துருங்க.
பேக்ல வந்தீங்களா? இதோட உங்களுடைய வேலெட்டு பூர்த்தி ஆவுது. இப்போ வந்து நீங்க மல்டி வேலெட் ஓப்பன் பண்ணணும். மல்டி வேலெட் இதுல கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க மேல அக்கவுண்ட் 1ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணிட்டு, கீழ வந்து ஆட் அக்கவுண்ட் ஆர் ஹார்ட்வேர் வேலெட்ன்னு இருக்கு பாருங்க. கிரீன் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கலாம். அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ண உடனே பிளஸ் எத்திரியம் அக்கவுண்ட்ன்னு இருக்கு இல்லையா? அத டச் பண்ணுங்க. அத டச் பண்ணிட்டு முடிச்சிட்டீங்கன்னா, அக்கவுண்ட் 2ன்னு வந்துரும். ஓகேங்களா? அக்கவுண்ட் 2ன்னு வந்துச்சு. இது 2வது அட்ரஸ். மறுபடியும் நீங்க அத டச் பண்ணுங்க. அக்கவுண்ட் 2ன்றத டச் பண்ணீங்கன்னா, அது ஒரு வேலெட்ட ஓப்பன் ஆகும். அதுல பிஎன்பின்னு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டார்ட்டிங்ல ஓப்பன் பண்ணும்போது நம்ம பிஎன்பி மாத்தணும் இல்லையா? அதே தான் இங்கேயும் வரும். நம்ம எத்திரியமா வச்சிருந்தா இங்க எத்திரியம்னு காட்டும். ஓகேங்களா? இப்போ பிஎன்பிக்கு நேரா 0 பிஎன்பி இருக்கு இல்லையா? அதுக்கு மேல பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ்ஸ டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு சர்ச் டோக்கன்ஸ் இருக்கு இல்லையா? அங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு யுஎஸ்டிடின்னு போட்டீங்கன்னா, பினான்ஸ் பெக் பியூஎஸ்டின்னு வரும். அதுதான் யுஎஸ்டிடியோட அட்ரஸ். அத அதுக்கு நேரா இருக்கிற கட்டத்துல பாக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுங்க. நெக்ஸ்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இம்போர்ட் கேக்கும். கீழ பாருங்க இம்போர்ட் குடுங்க. இம்போர்ட் குடுத்த உடனே உங்களுக்கு பினான்ஸ் பெக் பியூஎஸ்டி அதாவது யுஎஸ்டிடி பிஎன்பி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க பேக்ல வந்துக்கலாம். அந்த அட்ரஸ் எடுக்க தந்தாலும் எடுத்துக்கலாம். பிஎன்பின்றத டச் பண்ணீங்கன்னா, அந்த அட்ரஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க அக்கவுண்ட் 2ல இருக்கீங்க. மேல பாருங்க அக்கவுண்ட் 2. இந்த அக்கவுண்ட் 2லருந்து நம்ம அக்கவுண்ட் 1க்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அக்கவுண்ட் 2ன்றத டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா, கீழ வந்து அக்கவுண்ட் 1, அக்கவுண்ட் 2ன்னு இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க, அக்கவுண்ட் 1ன்றத டச் பண்ணுங்க. அக்கவுண்ட் 1ன்றத டச் பண்ணீங்கன்னா, மேல பாருங்க அக்கவுண்ட் 1ன்னு வந்துச்சா? அக்கவுண்ட் 1ல என்னென்ன டீட்டெயிலோ அத இதுல காட்டும். அப்போ நம்ம எத்தன மல்டி வேலட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அத்தன மல்டி வேலட்டுக்கும் மெயின் வேலட்ல என்ன 12 வார்த்தைகள் இருந்ததோ, அந்த வார்த்தைகள் தான் பொருந்தும். சப்போஸ் இதுல நீங்க 4, 5 வேலட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இல்ல 10 வேலட் மல்டி வேலட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த 12 வார்த்தைகள் இருந்ததுன்னா, அடுத்து இந்த மொபைல் இல்லாம வேற புது மொபைல் வாங்குறீங்கன்னா, அதுல அந்த 12 வார்த்தைகள் போட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே 10 வேலட் வந்து இதனுடைய அட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? மல்டி வேலட். அத்தனையும் இதுல ஷோ ஆகும். ஆக மொத்தம் அத்தனை மொத்த வேலட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய 12 வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால யாருக்கும் இந்த 12 வார்த்தைகள் தெரியக்கூடாது. அதற்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோவ பொறுமையா பார்த்து, உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நோட் பண்ணி கரெக்ட்டா ஓப்பன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பார்த்தவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.